வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏ குக்கிங் ட்ராவலர். ரீசெண்டாக எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாராம். ராஜேஷ், உங்கள் தம்பி வந்து இந்த மலேசியா, தாய்லாண்டு எல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும் இல்லை. ஸோ பாஸ்போர்ட் எடுக்கிறது எங்களுக்கு தெரியாது, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ராசஸ்ஸு என்ன அப்படி அது சொன்னாரோ நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் போய் வெளியே கேட்குற இடத்துல ரொம்ப அதிகமாக சார்ஜஸ் சொல்கிறாங்க, 3000, 3500, 4000 கூட சொல்கிறாங்க. அதனால் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அதுவே சொல்லிட்டாருன்னா, அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரியே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிடுவோம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் ஊர் சுற்ற போகலாம், அதுவும் கொஞ்சம் வீடியோ பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம். உண்மையிலே அவர் வந்து நல்ல ஐடியா கொடுத்தாரு. எனக்கும் அது கரெக்டாக தோணலை. ஏன்னா நம்மளுக்கு வீசா ஃப்ரீ கண்ட்ரிஸே நிறைய இருக்குது. ஏஷியாவிலேருந்து எல்லா கான்டினென்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்டில் கூட நம்மளுக்கு வந்து வீசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த வீசா ஃப்ரீ கண்ட்ரிஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வெறும் பாஸ்போர்ட் இருந்தால் போதும். இதுதான் வந்து வீசா அரைவல் ஃபெசிலிட்டி. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸ் இருக்குது. நம்ம வந்து வீசா அங்கே போய்ட்டு ஏர்போர்ட்டில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டெல்லாம் வந்து நிறைய இந்தியன் டூரிஸ்ட்டு போகிற இடம். அதெல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் ஆகிடுச்சுன்னா 3 தான். 10 நிமிஷம் உங்களோட டைம், ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஒரு பேங்க் அக்கௌண்ட், இதே மாதிரி ஏதாவது ஐடி ப்ரூஃப்ஸ் இது இருந்துச்சுன்னா 1500 ரூபா கவர்மெண்ட் சார்ஜஸ்ஸு, ஒரு 5 ரூபாவோ 6 ரூபாவோ வந்து அந்த பேங்க் சார்ஜஸ், 1506 ருபீஸில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துடலாம். இது தட்கல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அப்ளை பண்ணுறது இருக்குது. தட்கல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். நார்மலாக அப்ளை பண்ணுறது ஒரு 2 வீக்ஸ் ஆகும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்குள்ளே போயிடலாம். இங்கே நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதுனால ஸோ உங்கள் லொக்கேஷன் சென்னை, நான் ஜஸ்ட்டு ஒரு டெம்பரரி நேம் ஒன்று போடுறேன். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து உங்கள் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி தான் உங்கள் லாகின் ஐடியா வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கேட்டுரு பார்த்தீங்களா. டு யூ வாண்ட் லாகின் ஐடி டு பி சேம் இமெயில் ஐடி? நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், நோ கொடுத்துக்கலாம். நான் தனியாக ஒரு லாகின் ஐடி கொடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்தேன், அவைலபிள் இருக்குது. ஸோ அவைலபிள். ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு ஹிண்ட் கொஷின், ஏன்னா அது உங்களுக்கு சேஃப்டிக்காக கொடுத்துட்டு, இதுமாரி அந்த கேப்சர் பண்ண பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இமெயில் ஐடிக்கு இதுமாதிரி வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் வரும். அதில் ஒரு லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அந்த லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு கூட உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் பார்த்தீங்களா. இதுதான் இந்த இமெயில், அக்கௌண்ட் ஆக்டிவேஷன். ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடலாம். மறுபடியும் passport.seva போய்ட்டு அந்த எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மெசேஜ் காமிக்கும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த லாகின் ஐடி, நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இல்லை அந்த நீங்கள் யூசர் ஐடி கொடுத்துருக்கிறது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு இதுமாதிரி கேப்சா அந்த நம்பரை போட்டுட்டிங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடுச்சு. இங்கே வந்து அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி பேஜில் வரும். இது ஃபார்ம் ப்ரொசீட் பண்ணிவிட்டு அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், நார்மல், அப்புறம் வந்து புக்லெட் டைப் 36 பேஜஸ், உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே உங்கள் பேர், என்ன பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது அதர் நேம்ஸ் கொடுத்து சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுமாரி அதெல்லாம் நோ கொடுத்துட்டு, ஏதாவது ப்ரீவியஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்து வேறு ஏதாவது அவுட் ஆஃப் இந்தியாவா இல்லைனா சென்னை, என்னோடய கேஸு சென்னை, தமிழ்நாடு, சென்னை கொடுத்துட்டேன். மேரேஜ் ஸ்டேட்டஸில் மேரிட், அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் பை இந்தியா பை பர்த்து, அதுக்கப்புறம் நம்ம அந்த பேன் கார்டு நம்பர், உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் ஓட்டர் ஐடி, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை நீங்கள் பிஸ்னஸாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்பௌஸோ இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 7th பாஸ், அப்படி இல்லைனா வந்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு போட்டுட்டு விசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்னா உங்களுக்கு கையில் மச்சம் எதாக இருந்தால் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஓகே. அப்புறம் வந்து கீழே ஆதார் நம்பர் போட்டுட்டு இது அக்ரின்னு கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லாமே சேவ் ஆகிடும். எல்லா தடவையும் சேவ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வரும்போது ஃபாதர் நேம், அப்புறம் வந்து மதர் நேம், சர் நேம், ஸ்பௌஸ் நேம், அதே மாதிரி சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். அப்புறம் உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ், உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன வரணும்னு சொல்லிவிட்டு, அப்புறம் உங்கள் ஃபுல் அட்ரஸ் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு, போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அது கொடுத்துட்டு, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அட்ரஸாக இருந்தால் நீங்கள் நோ கொடுக்கலாம். இல்லை வந்து இங்கே வந்து நீங்கள் ரெண்டுத்துலையும் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்கிற அட்ரஸை உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸாக வரும். இல்லைனா இங்கே நோ கொடுத்து நீங்கள் அந்த பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணலாம்.
சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே இதுமாதிரி வரும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த பேஜில் வந்து நீங்கள் மறுபடியும் எமர்ஜென்சி காண்டாக்ட் யாராவது காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் அவங்க இமெயில் ஐடி கொடுத்து சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் நோ தான் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட், இல்லை நீங்களா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வேணுமா, அப்படின்னா பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலையா, அதுமாரி கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நோ தான் இருக்கும் இந்த 3 கேசஸ்க்கும். அதுக்கு அடுத்தது வந்து அதர் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த பெண்டிங் கேசஸ் எதாவது இருக்குது, நம்ம பாஸ்போர்ட் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கேசஸில் எல்லாமே வந்து நோ தான். இதில் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி இதில் வரும். இதில் பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ப்ரூஃப் ஆஃப் பர்த், அதான் சொன்ன பார்த்தீங்களா 2 ப்ரூஃப். ஒன்று ப்ரூஃப் ஆஃப் பர்த், எது நீங்கள் பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ், பர்த் சர்டிஃபிகேட் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸஸில் நான் பேன் கார்டு யூஸ் பண்ணிவிட்டேன். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஆதார் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ப்ரூஃப் தான், பேன் கார்டும் ஆதார் கார்டும். சென்னைன்னு போட்டு ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதுவரையும் நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே வந்து சேவ் ஆகிடுச்சு. ஃபார்ம் சப்மிட் பண்ணுற முன்னாடி ஒரு வாட்டி ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. ப்ரிவியூ கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஒரு வாட்டி ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு தெரிஞ்சால் சப்மிட் ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், பே சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணி அப்பாயின்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் லிங்க் வரும். இந்த பேங்க் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் இருக்கும். கொடுத்த பிறகு உங்களோட எந்த நீங்கள் லொக்கேஷன் செக் பண்ணுறீங்க. எனக்கு அம்ஜிகரன் இருந்துச்சு. அம்ஜிகரன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்சா கோடு நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ அவைலபிள் காமிக்கும், க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எதாவது உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன் போகும். இங்கே வந்து அந்த பேமெண்ட் பேஜுக்கு ரூட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கோ, இன்டர்நெட் பேங்கிங், கார்டு, யூபிஐ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அந்த வியூ சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் ஹோம் ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். சில நேரத்தில் அந்த பெண்டிங்னே காமிக்கும். அதை ரீவெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு எப்போ அப்பாயின்மெண்ட் டேட்டு, என்ன டைமிங்ஸு எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வந்துடும். அவ்வளோதான், இது பிரிண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேரி பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து 1 or 2 வீக்ஸில் வந்து பாஸ்போர்ட் வந்துடும். போலீஸ் வெரிஃபிகேஷனோட வந்துடும். மைனஸுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் தேவைப்படாது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ண நினச்சாலும் வீசா ப்ராசஸ் எதுவுமே இல்லாத அந்த வீசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இன்புட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுமாதிரி ட்ராவல் பண்ணணும், இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பாஸ்போர்ட் எடுக்க சொல்லிவிடுங்க. ஹாப்பி அண்ட் சேஃப் ஜேர்னி. என்ஜாய் தி ட்ராவல்.